அதிமுக வந்து பல பிரிவுகளாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி நான் மட்டும்தான் என்னை முன்னேறித்தான் நான் தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னா 2021 எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். இன்றைக்கி 2026 கடுமையான மோதல். இன்றைக்கி தேர்தல் கிழமை வந்து ரொம்ப சூடு பிடிச்சிரும். டிசம்பருக்கு பின்னாடி பம்பரமாக சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு கட்சியும். நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சிகளுக்கு இடையில் பிரிவுகளாக இருக்கக்கூடிய அதிமுக சமாளிக்குமா? பிஜேபி மட்டும் கைக்குள்ள வச்சு சமாளிக்க முடியுமானா முடியாது. இந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி நீங்கள் தேர்தலை வந்து சந்திச்சிங்க அப்படின்னா 91 எப்படி தேர்தல் அதிமுக கண்டுச்சோ அதே மாதிரி வந்து பெரிய வெற்றியை பெறும். கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுடைய முகமாக இருந்தவர் செங்கோட்டையன், அவங்களையும் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டு நான் 210 தொகுதியை பிடிப்பேன் அப்படிங்கிறது இது முழுக்க தொண்டர்களையும் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு செயலான ஒரு பேச்சு தான். ராஜேந்திர பாலாஜியாக இருக்கட்டும், எஸ்பி வேலுமணி அவர்களாக இருக்கட்டும், 2 பேருமே பேசுகிறது தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு தான். இதனால் வந்து அதிமுக ஆட்சியெல்லாம் வந்து அமைக்க முடியாது. ஒருங்கிணையாமல் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் நீங்கள் தேர்தல் காலத்தை சந்திக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா முடியாத காரியம் தான். எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதம் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு போச்சு அப்படின்னா 2026க்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி இருப்பார், ஆனால் அதிமுகங்கிற கட்சி இல்லாத சூழ்நிலை உருவாகும்.